சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்து வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 5-6 வருஷங்களா தொடர்ச்சியான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் எதுவும் இல்லாத மாதமா இருந்திருக்கு. ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் மகர ராசிக்காரங்க இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பண நெருக்கடிகள் இருந்திருக்கும், கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இருந்திருக்கும், குடும்பத்திலையும் பெரிய அளவுக்கு நிம்மதி இல்லாம ஒரு சில சண்டை சச்சரவுகளும் தொடர்ச்சியா இருந்திருக்கும். ஆனா ஜனவரி மாதத்தை பொறுத்த இந்த மாதிரியான பண நெருக்கடிகள் இல்லாத ஒரு மாதமாவே இருந்திருக்கு. அதே சமயம் என்னதான் பெரிய அளவுக்கான பண நெருக்கடி மகர ராசிக்காரங்களுக்கு இல்ல அப்படின்னாலும் தற்சமயம் மகர ராசி 7 சனியோட ஆதிக்கத்துல இருக்கிற காரணத்தால கடந்த ஜனவரி மாதத்துல ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை மகர ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. குறிப்பா தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களோட குடும்பத்துல கட்டாயமா இருந்திருக்கும். அதாவது ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போறது, அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன நெருக்கடிகளை கடந்த ஜனவரி மாசத்துல மகர ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. அதே சமயம் கடந்த ஜனவரி மாதத்துல இவங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் ஏற்படல அப்படின்னாலும் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை சேமிக்க முடியாம தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த ஜனவரி மாதத்துல வருமானம் கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செலவுகளுக்காக பட்டியல் போட வேண்டிய ஒரு சூழல்ல தான் மகர ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு பக்கம் மருத்துவம் சம்பந்தமான செலவுகள், இன்னொரு பக்கம் விரை செலவுகள் அப்படின்னு தொடர்ச்சியா செலவுகளை மட்டுமே கொடுத்த ஒரு மாதமா கடந்த ஜனவரி மாதம் இருந்திருக்கு. இதனால கடந்த ஜனவரி மாதத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்களால ₹1 கூட சேமிச்சிருக்க முடியாது. ஒரு சில மகர ராசிக்காரங்க குடும்ப தேவையை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த ஜனவரி மாதத்தோட முதல் 15 நாட்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகளை கொடுத்திருக்காது. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில விரை செலவுகளையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் மகர ராசிக்காரங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. அதே சமயம் மகர ராசிக்காரங்க தற்சமயம் 7 சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் உங்களோட கடினமான நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க அற்புதமான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது 7 சனி உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தூள் தூளாக்கி ஒரு சில சிறப்பான வெற்றிகளை அடையக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த செவ்வாய் சூரியன் இணைவு மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விபரீத ராஜ யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு மகர ராசி உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா ஜென்ம ராசியில சஞ்சாரம் பண்றார். லாபாதிபதி ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே வீழ்ச்சிகளை உடைச்சி லாபங்களை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த 7 சனி காலத்துல மகர ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் வீழ்ச்சிகளை சந்திச்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே இந்த பிப்ரவரி மாசத்துல திடீர் வெற்றிகள் கிடைக்க போகுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா எவ்வளவோ திறமைகள் இருந்தும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தாலதான் மகர ராசிக்காரங்க இத்தனை வருஷங்களா நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல லாபாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில ஜென்ம ராசியில இருக்கிறதால தொடர்ச்சியா ஒரு சில வாய்ப்புகளை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது நீங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல தொழில் சம்பந்தமான ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில ரொம்ப பெரிய அனுபவத்தோட இருப்பாங்க. ரொம்ப வருஷமா ஒரே தொழில செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. அப்படி பல வருஷமா வெற்றிகரமா செஞ்சுட்டு வந்த தொழில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு விதமான மந்த நிலைமையை சந்திச்சிருக்கும். தொழில ஏற்பட்ட இந்த சுணக்கத்தால மனசளவுல நிறைய நெருக்கடிகளையும் மகர ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத ராஜ யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறதால தொழில சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கிற தொழில்கள்ல கூட ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைச்சி பழையபடி அந்த தொழில்கள் முன்னேற்ற பாதையில போகிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும்.
அந்த அளவுக்கு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவானும் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியிலே இருக்கிறதால ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதிரடியான ஒரு சில முடிவுகளை இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா எடுப்பீங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தயங்கியே எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பாங்க. நமக்கு இந்த காரியத்தால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த காரியத்துல இறங்குவாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால ரொம்ப வேகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே சமயம் நீங்க அவசரத்துல எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் உங்களுக்கே ஒரு சில ஆபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கறதால முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் ஜென்ம ராசியில இருந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசியில ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அவர் கூட சூரிய பகவானும் இணையும் போது ஒரு சில அற்புதமான யோக பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுநாள் வரைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் முழுமையா விலகும். ராஜ கிரகமான சூரிய பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. இதனால குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு சிறப்பான நிம்மதியை இந்த பிப்ரவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல சனி பகவானோட இணைகிற சூரிய பகவான் ஜாதகருக்கு திடீர் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை இருக்கோ இல்லையோ, தொழில் நடக்குதோ நடக்கலையோ, ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியிலையும் 2வது வீட்டிலையும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா ஒரு சில மகர ராசிக்காரங்க ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில இருந்து உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை ஜனவரி மாதத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாதத்தோட ஆரம்ப காலத்திலேயே கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதம் யோகமான காலகட்டம் அப்படிங்கறதால சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த பாதிப்புகள் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல ரத்தக்காரகனான செவ்வாய் பகவானும் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில இருக்கிறதால வாகன பயணங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியிலையும் சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே சுப விரய செலவுகளை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசிக்கு பயிற்சியாகி அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார். குறிப்பா நமக்குன்னு சொந்தமா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு கனவுகளோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொந்தமா வீடு வாங்குறதுக்கும் மனைகள் வாங்குறதுக்கும் சுக்கிர பகவான் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால மகர ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்துல வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே போல சூரிய பகவான் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் 15 நாட்களும் ஜாதகருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி ஒரு சில சிக்கல்களை உருவாக்குறதுக்கு முயற்சிகளை செய்வார். அதனால இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா தயக்கத்தை கைவிட்டுட்டு கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா யோசிச்சு ஒரு சில காரியங்கள் இறங்குறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல கண்டிப்பான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.